ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீது குக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 அருமையான அதிக மருத்துவ பலன்கள் கொண்ட 2 காய்களை வச்சு சட்னி செய்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதோட மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இந்த காய்கள். என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கொடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போது ரெசிபியை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கேப்சிகமும் நூல்கோலும் வச்சு தான் சட்னி செய்ய போகிறோம். நூல்கோல் வந்து தமிழில் நூக்கல், நூற்கோல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதோட பேர் வந்து நூல்கோல். இந்த நூல்கோல் காயில் வந்து பார்த்திங்கன்னா கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதே சமயம் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, சி, இ, அப்புறம் மேங்கனீஸ், பீட்டா கரோட்டின் அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. இப்போ ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நூல்கோல் காய் வந்து 2 சாப் பண்ணி வச்சுக்கலாம். 1.5 குடமிளகா சாப் பண்ணி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம். ஒரு கோலி குண்டு சைஸ் அல்லது ஒரு ஆம்லா சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். இப்போது ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். அது சூடானதும் 3 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு முழு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போதே 1/2 ஸ்பூன் அளவு பெப்பரும் சேர்த்துக்கலாம். மிளகு, முழு மிளகு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சு வரதுக்குள்ளே வரமிளகா 2, பச்சை மிளகா 2 முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாங்க, கட் பண்ண வேண்டாம். நல்லா வதங்கியதும் நம்ம வந்து ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம். இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நூல்கோல் காய் ஒன்று வந்து மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு அதை கட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரில் தண்ணியோடு சேர்த்து நல்லா பச்சையாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர் லெவல் 300 இருந்தால் கூட அதில் பாதியாக குறைஞ்சிருங்க. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் செய்யணும். இப்போது 10 பல் பூண்டு அப்படியே உரித்து சேர்த்துக்கலாம். அது கூட இப்போது 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம சேர்த்த போகிறது நூல்கோல் காய் தான். 2 காய் வந்து நான் தோல் நீக்கிட்டு க்யூப் சைஸில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து 1 கப் அளவு இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒட்டுக்கா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். மீடியம் தீயில் வச்சுக்கலாம் அல்லது லோவாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சட்னியாக நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்ம வந்து தீ அதிகமாக வைக்க முடியாது. லோ ஃப்ளேம்லேயே இருந்ததுன்னா நல்லா அழகாக எல்லா பொருளும் அருமையாக வெந்து வரும். சட்னியை அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. குடமிளகா நம்ம இன்னும் சேர்த்தலை. இந்த காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து குயிக்காகவும் அது வதங்கிக்கும். அதுக்காகத்தான் சுமாராக 1.5 கேப்சிகம் அளவு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரஃப்பாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா வதங்கி வந்துடும். மேற்கொண்டு நம்ம உப்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த காய் பார்த்திங்கன்னா நூல்கோல் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கெட்ட கொழுப்பை கரைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பித்த நீரையும் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் நிறையா இருக்குது. இந்த காயிலையும் இதோட இலையிலையும் அதிக அளவிலான ஃபோலேட் சத்து இதயத்தை பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் மாரடைப்பு வராமையும் தடுக்கிறதுக்கு நல்லாவே உதவி செய்துங்க. அருமையான காய். வாரத்தில் 3 தடவையாவது நம்ம இதை சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுப்போட அனல் வந்து கம்மியாகவே இருக்கட்டுங்க. நம்ம அப்பப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வதங்கி வரட்டும். இந்த காய் பார்த்திங்கன்னா நூல்கோல் புற்றுநோய் கட்டிகள் உருவாவதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட நுண்ணோட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க அதில். அதே போல் உடல் வீக்கம், வலி இதெல்லாமே கம்மிப்படுத்தி கொடுக்கும். இது வந்து வாரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 3 தடவையோ அல்லது 4 தடவையோ அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் அதெல்லாமே வந்து ஏற்படாத வண்ணம் நம்மளை வந்து பாதுகாத்து கொடுக்குதுங்க. அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்கான ஒரு காய். இப்போ நல்லா வதங்கி வந்த இந்த கலவையை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் நம்ம நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. மேற்கொண்டு நம்ம தாளிச்சா மட்டும் போதும், மறுபடியும் அடுப்பில் சூடு பண்ண தேவையில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க.
நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து முழுக்க எல்லாமே வலித்து எடுத்ததில் போட்டாச்சு. தண்ணி எதுவும் நான் சேர்க்க மாட்டேன். இதோட டேஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தண்ணி கலந்துட்டோம்னா கெட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இது மட்டும் தாளிச்சிட்டு நம்ம வந்து இந்த சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிட முடியும். புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சட்னிலாம் ஈஸியாக செஞ்சு கற்றுக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நமக்கு கிடைக்கும். இப்போது குடமிளகாயோட பயன்களை பார்த்துடலாம். பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிடணும், பேலன்ஸ்டு டயட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த குடமிளகாயை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குடமிளகாயிலையும் விட்டமின்கள் ஏ, பி, சி, அப்புறம் நார்ச்சத்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி விட்டமின்களும் மினரல்ஸும் நிறையா இருக்குங்க. குடமிளகாயை அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையா இருக்கிறதுனால நம்மளோட பாடியில் இருக்கிற செல்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். இது வந்து அது மட்டும் இல்லை, ஆக்சிடென்ட்டுகள், சில வகையான புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய சக்திகளும் நிறையா வச்சுருக்குங்க இந்த குடமிளகாயிலும் இருக்குது. தவறாமல் இதையும் வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குடமிளகாய் அதிகமாக வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க இந்த சைனீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோட கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.